அரசாணிக்காய் அல்வா செய்யலாங்க. அரசாணிக்காய் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 2 துண்டு எடுத்து அதைய அல்வாவாகவும் செய்யலாம். நம்ம நல்லா இதைய தோல் நீக்கிட்டு, இந்த மாதிரி தோல் இருக்குங்க இல்லைங்களா, அதை நீக்கிட்டு எடுத்து நல்லா அருவாமனையில் நல்லா அரிஞ்சிட்டு அதை நம்ம அல்வாவுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்து ஒரு அலாசிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா இட்லி சட்டியில் வச்சு வேவிக்கணுங்க. இவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்தோம். இதை பொரியலுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலராக இருக்குது, நல்லா விளைஞ்சிருக்குது. நல்ல காய், கடையில் வாங்கிட்டு வந்தது தான். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு நம்ம நல்லா மசிச்சு அதை அல்வா பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேவிச்சிட்டோம். இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு நல்லா அதை போட்டு 2 காய் நல்லா வெந்து எடுத்தாச்சு. ஆவியில் வேக வச்சுருக்குறோம். அதை நாம் எடுத்து லைட்டாக சூடு ஆறின உடனே அதை நல்லா மசிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த தேங்காய் துருவுறது இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. நம்ம தேங்காய் துருவுறதில் இதையெல்லாம் எடுத்து சூடாக இருக்கிறனால நான் அப்படி எடுத்து வைக்கிறேன். அதை நல்லா நம்ம துருவிக்கலாம். நான் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் நெய் ஊற்றி 2 ஏலக்காய் போட்டு நம்ம நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை தோலை கொஞ்சோண்டு நீக்கிட்டு நெய்யில் அதை தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. ஏலக்காய், கடலக்கொட்டை, முந்திரி எல்லாம் இல்லைங்க, முந்திரி திராட்சையெல்லாம் போடலை, கார்ன்ஃப்ளவர் மாவும் போடலை. இதை நம்ம தோல் நீக்கிட்டோம், வெள்ளையாக இருக்குது. நிலக்கடலை, நம்ம கடலக்காய் வச்சு வருது இல்லைங்களா, அந்த கடலை, அதைத்தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதை நல்லா நம்ம கை வச்சு தேய்ச்சோம்னா நல்லா வெள்ளை கலராக அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் போயிருங்க. முந்திரி இருந்தால் தான் செய்யணும், திராட்சை போடணும் அப்படின்னுலாம் இல்லை. இதனோட நெய் இருந்தால் நம்ம 2 ஏலக்காய் தட்டி போட்டு இந்த கடலக்கொட்டையை 2 போட்டு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு அதையும் போட்டு நல்லா மசிச்சு, இனிப்பு காயிலேயே இருக்குங்க. இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் கரும்பு சர்க்கரையோ வெள்ளையமோ இல்லை பனங்கல்கண்டோ என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இல்லை தேன் இருந்துச்சுன்னா நல்லா ஆற வச்சுட்டு கூட நம்ம அந்த இனிப்புக்கு சேர்த்திக்கலாங்க. கரும்பு சர்க்கரைங்கிறது அதிகம்தான் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கரும்பு சர்க்கரை இனிப்பு போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு மசித்து அல்வா மாதிரி பார்த்துக்கு நல்லா எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இரும்பு சத்து இருக்குது, இதயத்துக்கு நல்லது. உடம்புல எல்லா உறுப்புக்குமே அரசாணிக்காய் நல்லதுங்க. சிவப்பு பூசணி, அரசாணி, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே இந்த ஊரில் அரசாணிக்காயின்னு சொல்கிறோங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்கும், நல்லது. நம்ம இதை பயன்படுத்தலாங்க. நம்ம வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கும்போதெல்லாம் ஒரு துண்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குங்க. இதை நல்லா இப்படி இது பண்ணோம்னாவே நல்லா தூளாட்டு துருவுனா வந்துடும். நல்லா மசிச்சு எடுத்துக்கோணுங்க. அப்படியே நைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நல்லா நைஸாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரும்பு சர்க்கரை தூவிக்கலாங்க. கரும்பு சர்க்கரை எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. போட்டு அதை நல்லா போய் அந்த நெய் பாத்திரத்தில் கொஞ்சம் கிளறிட்டு வந்துடலாம். கிளறிட்டு வந்தாச்சுங்க.
நெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போகணும். நான் கொஞ்சமாக செய்கிறனால இந்த பாத்திரத்துலேயே போட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டேங்க. காரம் இல்லாத பாத்திரம், தோசைக்கல்லையே கொஞ்சம் புளியாக இருக்கிறனால நான் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க. நம்மளுக்கு என்ன செஞ்சோம்னாலுமே இந்த மாதிரி நம்ம ஊற்றுற ஒரு ஸ்பூன் எண்ணெயினாலுமே பிரிஞ்சு வந்தால் தான் அது நல்லா வெந்திருக்குது, நல்ல பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தமுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்லது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றும் ஊற்றலை. அதெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சிக்காக அந்த ஜவு மாதிரி இழுக்கணும் அப்படிங்கிறக்காக, வியாபாரத்துக்காக செய்கிறது. நம்மளுக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நல்லது இது உடம்புக்கு. ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்டு பழகிட்டு எப்போல்லாம் வீட்டில் வந்து நீங்கள் காய் செய்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க, நல்லது. வாங்க செஞ்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாங்க, நல்லது சாப்பிட்லாங்க.